லைபர் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். இளைய தளபதி விஜய் அவர்களின் தலைவரும் இளைஞருமான கமல் சகோதரர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். இப்ப கரூர்ல நல்ல ஒரு சம்பவம் செஞ்சிட்டீங்க. என்ன பாஜக தலைவர் அமுதா அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதாவது கரூர்ல நடந்ததெல்லாம் அவரு தான் சொல்லணும். இப்ப அவர் தான் அந்த ஊர்ல இளைஞர் அணி சார்பா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் கூட்டிட்டு போயிருக்காரு இளைஞர்களை. அப்ப அங்க உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சொல்லுங்க சகோதரரை. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன் முடியல? ஒரு கயிறை வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்கலாமே நீங்க. நாங்க பிரிச்சு மேய்ஞ்சிருப்போம். அதாவது இடையில யாரும் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் உள்ள நுழையாம இருந்திருந்தால் சரி, நாங்கள் அது வேலையா கரெக்டாக செஞ்சிருப்போம். அப்ப எல்லா கட்சிக்காரங்களும் உங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்றீங்களா? எங்க கட்சிக்கு வராம போயிருவாங்கல்ல. அது கரெக்ட், வருவாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல வருவாங்க, ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதாவது உங்க தலைவர் இன்னும் அடிப்படை அரசியல் பண்ணல. மேலோட்டமா ஜூ காட்டுறாரு, கைய காட்டுறாரு, வாராரு, காச்சுன்னு கத்துறாரு. நாங்க ரோட் ஷோ பண்ணதுக்கே எங்களை வச்சு செய்யறீங்க. சரி சரியா? நாங்க வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சு செய்வோம். நீங்க வச்சு செய்யறது எப்படி இருக்கு தெரியுமா? உங்களோட தொண்டர்களையும் உங்களை பார்க்க வர்ற ரசிகர்களையும் சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வச்சு செய்யறதா? நான் அதைத்தான் சொல்ல வரோம். அதாவது எங்க கட்சிக்குள்ள வர்ற மாதிரி வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்து போடுறீங்க. என்ன வேலை பார்த்தோம் நாங்க? என்ன வேலை பார்க்கல. அதாவது 6 அடி மண்ணு கொண்டு வந்து கும்பிச்சோமா? வரக்கூடாதுங்கிறதுக்கு நாங்க என்ன வச்சு செய்யறாங்க. ஆனா அக்கா கரெக்டா பேசுறாங்க. அதாவது வரக்கூடாது, அதாவது 7000 பேர் 8000 பேர் தான் வருவாங்கன்னு நீங்க நிர்ணயிக்க கூடாது. நீங்க கொடுத்த ரிப்போர்ட் அப்படித்தானே? நாங்க 10,000க்கு மேலதான் சொல்லியிருக்கோமே தவிர 7000 8000 நாங்க சொல்லவே கிடையாது. நீங்க 10,000க்கு 50 லட்சத்தை கொண்டாந்து நிப்பாட்டினீங்கன்னா 27,000 30,000 கணக்கு சொல்றாங்க. ஆனா வந்தது 40,000 இருந்து 50,000 இருக்கும். தலைவர் பாட ஊதி அனுப்பியாச்சு படுக்க போட்டு. எங்க மேல தப்பே கிடையாதுங்க. சரிங்க, உங்க தலைவர் உங்க சார்பா நாங்க கேக்குறோம். என்ன அப்படின்னா, உங்க தலைவருக்கு உங்க 50 மாவட்ட செயலாளர் வந்திருப்பீங்க இல்லையா? இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டீங்களா? அதாவது மதுரையெல்லாம் வரும்போது தனிப்பட்ட ஒரு தன்னை மட்டுமே நோக்கி பாக்குற மாதிரி சொல்லிட்டாரு. கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. இதையே எல்லா மீட்டிங்க்கு சொல்ல வேண்டியதானே? எல்லா மீட்டிங்குமே நாங்க சொல்லியிருக்கோம். அப்புறம் ஏன் பால் குடிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்து பாவம் அந்த பிள்ளைய மிதிச்சு சதைச்சு அங்கனக்குள்ள ஒரு டிச் இருந்ததே எங்களுக்கு தெரியாது. ஏங்க நிர்வாகிக்கு ஏங்க ஒண்ணுமே ஆகல, பாமர மக்களுக்கு ஆயிருக்கு. ஏங்க அதுல இருக்கவங்களே நம்ம கட்சிக்காரங்களும் இறந்துருக்காங்க. நிர்வாகி பேரே வரலையே, பாமர மக்கள் பேர் தான் வந்து. அடிதடிகள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு கட்சிக்காரங்கன்னு சொல்றீங்களே, உறுப்பினர் கார்டு போட்டு அவங்களோட அட்ரஸ் போட்டு கார்டு கொடுத்துருக்கீங்களா எல்லாரும்? இப்ப தானங்க நாங்க எல்லாமே எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்லங்க. அங்கங்க எல்லாரும் வீட்லயும் போய் என்ன கழுத்துலயுமே ஒரு ஐடி கார்டு இல்லையே. இப்ப நாங்களும் தான் மாநாடு போட்டா திண்டுக்கல்ல எல்லா அனைத்து பேருமே எங்களோட நிர்வாகியில இருந்து கிளை தலைவர் இருந்து எல்லாருமே ஒரு ஐடி கார்டு போட்டு தான் நாங்க போனா. நீங்க ஒரு ஐடி கார்டு போட்டு உள்ளே இருக்கலாம்ல. ஐடி கார்டு போடாதனாலதான் நாங்க எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுட்டீங்க. ஆமா, அப்ப 1 வயசு குழந்தை எதுக்குங்க இருக்குது? ஒரு மாநாடு நடத்துறீங்க, 1 வயசுக்குள்ள 12 வயசுக்குள்ள 75 வயசு கிளவி பாங்கிளவி எதுக்குங்க வருது? இது ஆளுங்கட்சியோட சதிங்க. அப்படி நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா ஆளுங்கட்சியோட சதிதான். உங்க தலைவரும் நீங்களும் சொல்றீங்க. ஊர் உலகம் எல்லாம் சொல்லல. அதாவது கரண்ட் கட் ஆயிருக்கு. ஆமா, கரண்ட் கட். நல்லா பாருங்க, ஒரு டிவில மீட்டிங் பாக்குறீங்க, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்துல செருப்பு வீசுறாங்க. செருப்பு யாரு வீசினா? உங்க ரசிகர்கள் தான் வீசினாங்களா? ஏங்க கூட்டத்துல இருக்க என் தலைவர் எதுக்கு அவர் வீசுறாங்க? நீங்க அந்த அளவுக்கு பந்தோஷம் நீங்க கேட்கணுங்க. நீங்க லட்சக்கணக்கான பேர் கூட்டத்துல நீங்க போய் எவன் செருப்பு எறிஞ்சான்னு நாங்க தேடிக்கிட்டு தெரிய முடியும். சரி, இந்த சொல்றீங்கல்ல லட்சக்கணக்கான கூட்டம்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே உங்க தலைவரும் உங்க மாவட்ட செயலாளரும் ஏன் அந்த லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்கல? ஐஏஎஸ் ரிப்போர்ட் எதுக்கு கொடுக்கல நீங்க? நாங்க ரோட் ஷோன்னு தான் சொல்லியிருந்தோம். ரோட் ஷோனா ரோட்ல போய்கிட்டே இருந்திருக்க வேண்டியதானே? ஒரு இடத்துல கூட்டி எதுக்கு பேசுறீங்க? ஒரு இடத்துல 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசுறோம்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. சரி, தலைமையில இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. சரி சரி, அந்த இடத்துல கூட்டும் போது ஒரு இடம், அந்த இடமும் சரியில்லாத ஒரு இடம் தான். அதாவது ரோட் ஷோவா மாநாடா? அத மட்டும் நீங்க தெளிவா ரோட் ஷோங்க. ரோட் ஷோனா இவர் ஒரு இடுக்குள்ள போய் நின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நான் கரூர்ல மக்கள் அவர் பேச்சு கேக்குறக்கா எதிர்பார்த்துக்கிட்டு கரூர்ல இருந்து கரூர் முக்கியமான ஈரோடு முக்கியமான தொகுதிதே. அந்த ரோட பாத்தீங்களா? 60 அடி ரோடு தான். 60 அடி ரோட்ல 50 லட்சம் பேர் எப்படிங்க தாங்குறது?
ஏங்க நீங்க அது நாங்க இடம் அந்த இடம் அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு இடம் கேட்டதுக்கு தான் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவர் வர்றது சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? நடந்திருக்கு. ஒரு அறிவிப்பு இப்படி விட்டுருக்கலாம். ஆ. அதாவது இந்த இடத்துக்குள்ள 1,00,000 பேர் தான் கூட முடியும். என்னோட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்துல இருந்து வர வேண்டாம். கரூருக்குள்ள உள்ள நிர்வாகிகளும் கரூருக்குள்ள ரசிகர்களும் கரூருக்குள்ள மக்களும் வாங்கன்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்கலாம்ல முதல் நாள் நைட்டு. இப்ப எல்லா இடத்துலயுமே அதாங்க சொல்லியிருக்கு. சம்பவம் ஆனா நடக்க போகுதுன்னு உங்களுக்கு மக்கள் தெரியுமா? இருங்க, மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தலைவரை பார்க்கணும், தளபதியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு மாவட்டமா போட வேண்டியதானே? எதுக்கு கரூர் போடுறீங்க, ஈரோடு போடுறீங்க, நாமக்கல் எதுக்கு போடுறீங்க? ஒரு மாவட்டமா கரூர் மாவட்டம்ன்றதுனாலதாங்க போட்டிருக்குது. கரூர் மாவட்டத்துக்கு எதுக்கு 3 மாவட்டத்தையும் கொண்டு வர்றீங்க? எங்க கரூர் மாவட்டத்தை மட்டும் தாங்க போட்டிருக்கு. 3 மாவட்டம் எந்த மாவட்டம் சேர்த்தாங்க? 2 மாவட்டம் சேர்த்து தாங்க கொண்டு வந்திருக்கீங்க. 2 மாவட்டம் அதெல்லாம் அதாவது தப்புங்க. இங்க பாருங்க, நீங்க தமிழக அரச குத்தம் சொல்லக்கூடாது. உங்க பக்கம் உள்ள குறைகளை நீங்க சரி பண்ணணுங்க. ரோட் ஷோன்னு சொல்றீங்க ஒண்ணு, ரோட் ஷோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கூடக்கூடாது. இன்னும் ஒண்ணு, உங்களோட ரசிகர்களுக்கு நீங்க சொல்லிடணும், தொண்டர்கள் ரசிகர்கள் இவ்வளவுதான் பெர்மிஷன் அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன நீங்க ஆளுகளை வர வச்சிடணும். எதுக்கு 3 மாவட்டம் 4 மாவட்டம் சேர்த்து போறீங்க? இதெல்லாம் உங்களோட மக்கள் வர்றவங்கள நீங்க வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்க நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. ஏன் மதுரையில அறிவிச்சாருல? எப்படி தலைவர் அறிவிச்சாரு 60 வயசு கிழவிகள் வராதீங்க, இப்போ அதாங்க சொல்லியிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, 10 வயசு கீழே உள்ளவங்க வராதீங்கன்னு சொன்னாரு. ஏங்க பாக்குற ஒரு ஆர்வத்துல வந்துட்டாங்க, சரிங்களா? சம்பவம் செஞ்சீங்க. மத்தவங்களை விட எங்களுக்கு வேதனை அதிகமா தாங்க இருக்கு. சரி, அந்த வேதனைக்கு நீங்க சரியா? எங்களால என்ன பண்ண முடியும்? ஆறுதல் கொடுக்க முடியும். 20 லட்சம் ரூபாய் தலைவர் தர்றேன்னு சொல்லியிருக்காங்கள. இன்ன வரைக்கும் அவங்க தலைவர் பாருங்க, போன உயிரை திருப்பி தர முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அஜித்ன்றவரு திருப்போணத்துல போலீஸால் தாக்கி இறந்தாரு. அந்த வீட்டுக்கு இதே தலைவர் வந்தாரா இல்லையா? முதல் ஆளா அவர் தான் வந்தாரு. அப்புறம் ஏன் இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏன் இவங்கள போய் பார்க்கல? ஏங்க அங்க நடக்கிற குளறுபடியில யாருக்கு அதுதான் தப்பு. நீங்க ஆளுங்கட்சியில் சதிங்க இதெல்லாம். ஏன் இங்க வரும்போது ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தல, தொண்டர்களுக்கு தெரியப்படுத்தல, கமுக்கமா வந்தாரு. இப்பவே வருவாருங்க, எல்லாரும் வீட்டுக்கு போவாரு, எல்லாரும் போய் என்ன 3 நாள் ஆயிடுச்சு. நல்லது கெட்டது நேரம் வந்திருக்கணும். முதல்ல இங்க பாருங்க, அந்த இடத்துலயே அவரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு உடனே போய் பிளைட் ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் இறந்திருக்காங்க என்னன்னு பாருங்க. அவங்களை இமீடியட்லி நான் போய் பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும். அவரு நைட்டு வர முடியலையா, காலையில வந்திருக்கணும். ஏன் வரல? இப்ப ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்களா பதட்டத்துல எல்லாரும் ஒரு பதட்டத்துல தமிழக முதல்வரை பாத்தீங்களா எப்படி வந்தாரு? நைட்டு 9 மணிக்கெல்லாம் கிளம்பி 12 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. 8 மணிக்கு அவர் தமிழக அரசு நிர்வாகம் பாக்குறாரு. இருங்க, நாங்க நல்லா நிர்வாகம் பாத்தீங்க. 8 மணிக்கு செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. ஆமாங்க, அவர் ஒரு முன்னாள் மினிஸ்டர். வந்துட்டாரு, வரணும். அவர் ஒரு கேமரா போட்டு அவர் ஒரு ஷோ பண்றாரு. அவங்கள ஒரு ஷோ பண்ணிக்கிறாங்க. இப்ப உள்ள அமைச்சருங்க கட்டாயம் வந்துதாங்க ஆகணும். அங்க துபாய்க்கு போனவர் பாதியோட இங்க வந்துட்டாரு. ஆமா, வருவோம். இல்ல, என்ன சொல்ல வரீங்க நீங்க? இது 40 பேரு, அது ஒரு 60 பேரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்கல்ல. அன்னைக்கு எங்க போனாரு இந்த முதலமைச்சர்? அவங்களுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு தான் சாக போறோம்னு தெரியும். புரியுதா புரியலையா? நல்லா கவனிக்க வேண்டியது. அதாங்க நானும் சொல்றேன். இங்க வந்தவங்களுக்கு கூட்டத்தினாலதான் செத்தாங்கன்றதுதான் தெரியும். செத்தவங்களுக்குதான் தெரியும். தடிதடி அடிக்க வந்தாங்க எல்லாரும். அந்த இதை தமிழக அரசு ஏன் வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது. சாக போறோம் டெய்லி செத்துக்கிட்டே இருக்காங்க. லேட் பாய்சன் தான் அவங்க குடிச்சது, கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் இல்லவே இல்லைங்க, அவங்க உருவாக்கி குடுக்க சொன்னதுக்கு அதுக்கு சரி அரசாங்கம் தானே காரணம். அரசாங்கம் கிடையாது. அரசாங்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, தக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரி இருக்காங்க. ஆனா தெரிஞ்சும் திருடு நடக்குதா இல்லையா? அந்த திருடர்களை பிடிச்சு போடுறாங்கல்ல. இவங்க ஒரு திருடங்க கிடையாது, திருடன் கிடையாது, திருடனே கிடையாது. கள்ளக்குறிச்சியில சம்பவத்துக்கு இதுக்கு ஒப்புதல் சொல்லக்கூடாது. நாங்க மதுரையில மீட்டிங் போட்டிருக்கோம், நாங்க மதுரையில மீட்டிங் போட்டிருக்கோம், திருச்சியில மீட்டிங் போட்டிருக்கோம், நாகப்பட்டினத்துல மீட்டிங் போட்டிருக்கோம், நாமக்கல்ல மீட்டிங் அன்னைக்கு போட்டிருந்தோம். சரியா? இங்கெல்லாம் நடக்காத கலவரம் இங்க வந்தோடனே நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு ஆளோட சதிங்க. கொடிக்கம்பா விழுந்து ஒருத்தன் செத்தாரு, கார் மேல விழுந்து செத்தாங்க. எப்படி இயற்கை? மார்க் இடத்துல ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், 4 பூச்சி 4 பள்ளி எல்லாம் சாகத்தாக செய்யும். மரம் உங்க மேல விழுந்தா இயற்கை. அதுக்காக நீ வீடு கட்டாம போயிருவியா? 3 கொடி மேல சாஞ்சா இயற்கை அர்த்தமா? இல்ல, அதாவது நீ சொல்றது எப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம், அதுல
நல்லது கெட்டது எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஆமா. அதுக்காக நீ வீடு கட்டாம சரி சரி இந்த அப்ப இடத்துல நீங்க வீடு அரசியலுக்கு கட்ட வேணாம். வரணும்னா நம்ம மக்களை வேற பூரா பலி இடத்துக்கு கொடுப்பீங்க. போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவியா? அப்ப நீங்க அரசியலுக்கு வரணும்னா மக்களை பூரா காவு கொடுப்பீங்க. ஏக்கா, காவு கொடுத்தது எதுக்கு? ஆளுங்கட்சிக்கு சொல்றேன். அப்படி சொல்ல கூடாது. உங்க தலைவர் கூட உங்களுக்கு சிஐடி ரிப்போர்ட் இருக்கும். இப்ப இருக்க என்ன கொள்கையில உங்க தலைவருக்கு நீங்க அக்கா, கேளுங்க ஒரே ஒரு தம்பி. வாசம் தெரியலன்னா கேளுங்க உங்க தலைவர்கிட்ட. தலைவர் இப்போ நானே CID பேசுறேன். report நானே உங்களுக்கு பேசுறேன். வந்திருக்கும். ஒரு 100 பேரை இறக்குங்க தலைவரை. ம். இறக்குங்க. அங்கங்க கூட்டத்துல ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒண்ணு கொடுத்து ஐடி கார்டு கொடுங்க. ஐடி கார்டு கொடுத்து அங்கங்க நிப்பாட்டுங்க தலைவரை. கையெழுத்து போட்டு உள்ள விடுங்க. இனிமே அதாவது பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வருவதற்கு எதிர்கட்சிக்காரங்க வந்துட்டாங்க, உள்ள கலவரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. எதிர்கட்சிக்காரன் வராத அளவுக்கு உங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஐடி கார்டை கொடுத்து என்ட்ரன்ஸ்ல வைங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு இடம் ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப தானக்க விழுந்திருக்கோம். அப்படி கிடையாது. விழுந்திருக்க இப்ப நாங்க புரியல. நீங்க அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. என்னமா தெரியல? கத்துக்கிட்டோம் காணா. ஒரு வாரத்துல கத்துக்கிட்டோம். அதாவது இத வச்சு நாங்க கரூர் ஒரு வாரத்துல கத்துக்கிட்டோம். அதெல்லாம் கிடையாது. நீங்க அதுக்காக தமிழக அரசு சொன்னா நாங்க அரசை பேச விட மாட்டோம். தம்பி இளைய தளபதி விஜய் கமல் அவர்களே, நீங்க சொன்ன விவாதம் பூரா இருக்கட்டும், அது உங்க பக்கம் நியாயமாவே இருக்கட்டும், நாங்க ஒத்துக்கிறோம். இப்போதைக்கு கரூர்ல இத்தனை மரணங்கள் சந்திச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாருமே உங்க மேல ஒரு எமோஷனா இருக்காங்க. இதுல உங்க தலைவர் எப்படி பின் வாங்குவாரா, இல்ல மதுரையில பேசின மாதிரி 10 தொகுதிக்கும் 10 தலையா வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நிப்பாரா? கரெக்டான கேள்வி மேடம். அதாவது நாங்க பின் வாங்குற அளவுக்கு எந்த தப்புமே பண்ணல. சரி, சரிங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ரூட்ஸ் நடத்தினது தப்புன்றீங்க. அப்ப நாங்க கூட்டம் கூட்டக்கூடாது, அப்ப நாங்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. 234 தொகுதியில என் தலைவர் நிப்பாப்புல. சரியா? அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. பின் வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணும் பிள்ளை பூச்சி கிடையாது. சிங்களா தான் வருவோம். சரிங்களா? ஆமா, ஒரு நிமிஷம். இந்த அக்கா வேற, நாங்களாவது பரவாயில்ல, ஆனா இந்த அக்கா எதுக்கு இந்த ஏதாவது தேருமா எப்படி கேக்குறாரு? இப்ப இருக்கிற அவரு தமிழ்நாடு பூரா ஓடிடுவாங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் உங்களை கேட்கிறாரு, மத்திய அரசுல இருக்கிறவங்களை கேட்கிறாரு. நாங்க மத்திய அரசுல இருக்குங்க, எங்களை அசைக்க கூட முடியாது. எங்கங்க அசைக்க? தமிழ்நாட்டுல ஊட்ட முடியலைங்க உங்களால கால. மதுரையில 2வது ஏங்க தமிழ்நாட்டுல ஊட்ட முடியலைங்க கால. உங்க கொடி கம்பி சாஞ்ச மாதிரி உங்க கொடி கம்பி சாயாதுங்க. யாரு நீங்க? நீ குளத்துக்குள்ள போய் உட்காந்துக்குவீங்க தாமரைன்ட்டு. கண்டிப்பா மலருங்க. நாங்க யானைங்க, பறந்து வருவோம் பாத்துக்கோங்க. தாமரை மலர்ந்துதாங்க தெரியும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 60 பேரை காவு வாங்கிட்டீங்க, இன்னும் எத்தனை பேரா போங்க? ஏங்க 60 பேர் காவு வாங்கினது நீங்க அண்ணாமலை சார் பேசுன மாதிரியே பேசுறீங்க. 60 பேர் காவு வாங்கினது யாருன்னே தெரியல. இன்னும் இவங்க கட்சி பக்கம் வாங்கினாங்களா, இல்ல ஆளுங்கட்சியினால ஏற்பட்ட சுயமா? இப்ப வந்து அதுக்கு ஒரு தனி ஆணையம் அமைச்சிருக்காரு தமிழக முதல்வர். அதுல தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்குள்ளுமே, ஒரு நிமிஷம் மேடம், இவ்வளவு பிரச்சனைக்குள்ளுமே விஜய் வீட்டு முன்னாடி 30 பேர் நிக்கிறான். எதுக்கு செருப்ப கொண்டு அடிக்கவா? கேட்டா வெளியில வா வெளியில வா வெளியில வா அப்படின்னு. அது ஆளுங்கட்சிக்கா. 30 பேருமே ஆளுங்கட்சியாக்கா. கரூர்ல இருந்து போய் அத்தனாயிரம் மக்களும் போய் நின்றாங்களா விஜய் வீட்டு முன்னாடி? கரெக்டா 30 பேர் மட்டும் போய் நிக்கிறாங்களே, என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? 60 பேர் செத்து கிடக்காங்க, உங்க தலைவர் போய் வீட்டுக்கு உட்காந்துருவாரு. மன உடைச்சல் உட்காந்துருக்கா, எங்களால மீற முடியல. சரி தம்பி, உங்களுக்கு சப்போர்ட்டை பார்க்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். கள்ளக்குறிச்சியில ஒரு பொண்ணு இறந்தப்ப அது இவங்களை கூட பாதிக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. பேசணும்னு வந்துட்டா எல்லாத்தையும் பேசணும். ஒரு பொண்ணு வந்து இறந்துச்சு, மேல மாடியில இருந்து தள்ளி விட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஆதாரத்தை பூரா இளைஞர்கள் பூரா போய் அந்த ஸ்கூல்ல ஃபுல்லா கம்ப்யூட்டர் எல்லாம் எரிச்சு அடிச்சு உடைச்சு எரிச்சிட்டாங்க. அது இளைஞர் பூரா பிஜேபில இருந்து அனுப்பப்பட்டவங்கன்னாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை ஆளுங்கட்சியில இருந்து அனுப்பப்பட்டிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி தலைவரை தாக்கணும் அப்படின்றதுனால இது வந்து நமக்கு வாதம் தேவையில்லை. சரியா? எல்லா பக்கமும் எல்லாமே நடக்கும். ஆணையம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க, அவரு நீதிபதி தலைமையில விசாரிக்க சொல்லிட்டாங்க. விசாரணைக்கு அப்புறம் நமக்கு ஒரு 2 டேஸ்ல தெரிஞ்சிரும். சரியா? உங்க பக்கம் நீங்க தமிழக முதல்வர் ஆக போறேன்ற கருத்துல, இவங்களும் தமிழக முதல்வர் ஆக போறோம்னு இருக்காங்க. நாங்களும் அதேதான், தமிழக முதல்வர் ஆக போறோம் இருக்கோம். வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.